This video is for information and previous result analysis only. Long-term prediction is not guaranteed. நேற்று ரிசல்ட்டு 315 இல்லைங்களா? 315 கம்ப்ளீட்டாகவே என்னாச்சு, லைன் கொலாப்ஸ் ஆகிடுச்சு. நாம் எடுத்ததில் எதுவுமே வரல. ஓகேவா? நாம் கொடுத்ததில் என்ன வந்துருந்துச்சு, நாம் வந்துட்டு நம்பர்ஸாக கொடுத்தது வரல. பட் வீடியோவில் என்ன சொன்னோம், ஏ போர்டில் 8-3 தான் நேற்று சொன்னேன். உங்களுக்கு தெரியும் இல்லையா? வீடியோ பார்த்தவங்களுக்கு தெரியும். ஏ போர்டில் 8-3 தான் பாசிபிள் அதிகம்னு சொன்னேன். நான் ஏ போர்டில் 8 தான் கொடுத்துருந்தேன் இல்லையா? பட் போர்டு அப்படியே பவர் பண்ணி வச்சுட்டான். எப்படி எடுத்தோம் நம்ம, அப்படியே கவனிங்க. இப்படி எடுத்தோம் நம்ம, இதை ரெண்டாக பிரிச்சுக்கிட்டு இல்லையா, இதை ரெண்டாக பிரிச்சுக்கிட்டு எப்படி போவோம், 638ன்னு மேலே போகுது. 628 வைக்கலாம். அதாவது இங்கே 8 வைக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னு என்ன பண்ணலாம், 3 வைக்கலாம்னு சொல்லியிருந்தேன் இல்லையா நேற்று. ஸோ ஏ போர்டில் 8-3 இது மட்டும் தான் நேற்று பாஸ் ஆச்சு இல்லைங்களா? பிசி நமக்கு பாஸ் ஆகலை. பி போர்டில் நம்ம சொல்கிற நம்பர் வரல இல்லைங்களா? சி போர்ட்லேயும் வரல. ஓகேவா? ஒரு நாள் ஸோ டோட்டலாக கொலாப்ஸ் ஆகிடுது ஒரு சில நாள். ஸோ இன்றைக்கி சி போர்ட்லேயும் பி போர்ட்லேயும் போர்டு பிரகாரம் இன்றைக்கி என்ன வரும்னு பார்த்துட்டு இன்றைக்கி கம்பேரிஷன் பார்த்துருவோம். ஓகேவா? ஸோ வந்து சி போர்டில் இப்போ நான் மார்க் பண்ணுறேன், கவனிங்க. இப்போது இந்த மாதிரி நிறையா டைம் எடுத்து வச்சுருக்கோம். ஓகேவா? நாம் வந்து ஒன்று சொல்கிறோம் அப்படின்னா என்ன அர்த்தம், நிறையா தடவை இந்த மாதிரி ரிசல்ட் வந்ததுனால தான் நம்ம சொல்கிறோம். ஸோ 315 இங்கேங்களா? இப்போ சி போர்டு பார்ப்போமா? அதாவது சி போர்டு பார்க்குறோம். இப்போது பாருங்கள், மார்க் பண்ணுறேன். இப்போது ஆல்ரெடி இந்த மாதிரி கொடுத்தது வந்துச்சு பாருங்கள். இப்படி மார்க் பண்ணியிருக்கேன். சென்ட்ரல் போர்ட்லேருந்து வாங்க, பி போர்ட்லேருந்து, அதாவது 100 ரவுண்ட் பண்ணிக்கிட்டோமா? இருங்க, ரவுண்ட் பண்ணிக்கலாம். ஸோ 153 அப்படின்னு எடுத்து பார்த்தீங்கன்னா, மேலே பார்த்தீங்களா ஒதுக்கு ஒன்று ப்ளஸ் பண்ணி வச்சுருக்கான் இல்லைங்களா? ப்ளஸ் பண்ணி வைக்கிறப்போ 253ன்னு வரலாங்க. ஓகேங்களா? ஸோ சி போர்டில் 3 வரத்துக்கு ஒரு பாசிபிள் இருக்குங்க. ஓகேவா? சி போர்டில் 3-8 வரத்துக்கு பாசிபிள் இருக்குது. மேக்ஸிமம் 3 வரலாம், இல்லை 8 வரத்துக்கு பாசிபிள் இருக்குங்க. போர்டு பிரகாரம் நான் சொல்லிகிட்டு இருக்கேன். ஓகேவா? போர்டு பிரகாரம் பார்க்கும்போது இந்த மாதிரி எடுக்கிறதுக்கு சான்சஸ் அதிகம். அதே மாதிரி இது அப்படியே நான் மாற்றி வைக்கிறேன் பாருங்கள். ஏ போர்டுக்கு மாற்றி வைக்கிறேன். இப்போ ஏ போர்டு மாற்றி வைக்கிறேன். சேம் பாருங்களேன். இப்போ 2-5 அங்கே இருந்துச்சுல, இப்போ பாருங்கள். இப்போ அதே மாதிரி இதை அழிச்சிருவோம். ஒரே நிமிஷம் அப்படியே கவனிங்க. இப்போ இதை அழிக்க பாருங்கள். இப்போது சி போர்டில் 3 வரத்துக்கு பார்த்தோம் இல்லையா? இப்போ பாருங்கள் 153 இருக்குது. அப்படியே பாருங்கள் மேலே 153 ரிசல்ட்டுக்கு வாங்க 53ன்னு வைக்கலாமா? புரியுதுங்களா? உன்னை கூட்டினவன் என்னங்க பண்ணுவான், என்ன பண்ணுவான் தெரியுங்களா? அப்படியே கொண்டு வந்து மறுபடியும் அதே நம்பர் வைப்பான். அப்படி பார்க்குறப்போ 153க்கு ஏ போர்டில் இல்லைங்களா? ஏ போர்டில் என்ன பண்ணலாம், 253. அப்போ ஏ போர்டில் என்னங்க வரலாம், ஏ போர்டில் 5 வரலாங்க. ஓகே, 235 அப்படின்னு வைக்கலாம். அதாவது 5 வச்சா என்னங்க கணக்காகுது, 153 253ன்னு கணக்காகுதுங்க. ஸோ ஏ போர்டில் 5 வரலாம். அதே மாதிரி என்ன சி போர்டில் என்ன சொல்லியிருந்தேன், 153 253. அப்போ ஏசி என்னங்க வரலாம், ஏ போர்டில் 5 சி போர்டில் 3 வரத்துக்கு பாசிபிள் இருக்குங்க போர்டு பிரகாரம் பார்த்தா. ஓகேவா? பட் நான் லைன் பிரகாரம் பார்த்தா வச்சுக்கோங்களேன், ஒரு நம்பர் இன்றைக்கி நல்லா வர மாதிரி இருக்குது. லைன் பிரகாரம் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா சி போர்டுக்கு 1-6 தாங்க வர மாதிரி இருக்குது. நான் ஏன்னு காமிக்கிறேன். பட் வந்து ஏ போர்டுக்கு நம்ம என்ன பார்த்துருக்கோம், 5, சி போர்டுக்கு 3 பார்த்துருக்கோம். 5-3 நம்ம பார்த்துருக்கோம். ஸோ நேற்றுமே அந்த 5-3 வந்திருக்கு. ஸோ அதை திருப்பி வைக்க கூட சான்ஸ் இருக்குது. இல்லையா 58 வரதுக்கு கூட சான்ஸ் இருக்குது ஏசி. பட் சி போர்டில் நம்ம 3 பார்த்தாலும் லைன் பிரகாரம் பார்த்தா 1-6 தாங்க வரதுக்கு சான்ஸ் அதிகமாக இருக்குது. நான் லைனை காமிக்கிறேன், லைனை போய் பார்த்துருவோம். ஓகேவா? அப்படிவா? இப்போது ஒரு வாரத்துக்கு முன்னாடி நமக்கு ரிசல்ட்டு 875 அடித்தோம், ஞாபகம் இருக்கா? 875 அடித்தோம், ஞாபகம் இருக்கா? அப்போ 875 இங்கே பாருங்கள், என்ன இருக்குன்னு பாருங்கள். என்னங்க இருக்குது, ஏ போர்டில் 3, சி போர்டில் 5. ஸோ ஏசி பாஸ் ஆகிருக்கு இல்லைங்களா? எடுத்தது ஏசி பாஸ் ஆகிருக்கு. இப்போ அடுத்தது 383 அடித்தாங்க நமக்கு. 383 அடித்தான் நமக்கு. சி போர்டு மட்டும் இதில் பாஸ் ஆகிருக்கு இல்லைங்களா? ஸோ அடுத்தது நமக்கு என்ன அடித்தான், 603 அடித்தாங்க. 603 பாருங்கள், இதுவுமே சி போர்டு மட்டும் தான் பாஸ் ஆகிருக்கு. அதுக்கு இப்படி தான் நமக்கு பாஸ் ஆகிட்டு வந்துட்டுருக்கோம். சிங்கிள் டிஜிட் பாஸ் ஆகிட்டு வந்து 3 டிஜிட் பாஸ் ஆகும், உங்களுக்கு தெரியும்ல. அப்படி பார்க்கும்போது 697 அடித்தாங்க அடுத்த நாள். அதாவது 697க்கு இங்கேயுமே என்னது, சி போர்டு தான் பாஸு இல்லைங்களா? ஸோ சிங்கிள் போர்டு தான் பாஸ் ஆகிட்டு வந்துட்டுருக்கு. அப்படியே லைன் வரும்போது முந்தா நேற்று என்னங்க ரிசல்ட் அடித்தான், ஞாபகம் இருக்கா? முந்தா நேற்று என்னங்க ரிசல்ட் அடித்தான், 202 அடித்தாங்க. இப்போ பாருங்கள், ஒரு நம்பர் பாஸ் ஆச்சு. பாஸ் ஆகிட்டே வந்து இப்போ என்னாச்சு, பிசி பாஸ் ஆகிருக்கு இந்த லைனில். புரியுதுங்களா?
அப்போது 202க்கு என்னங்க இருக்குது? 02 பாஸ் ஆயிருக்குங்க. அப்படி பார்க்கும்போது நேத்து என்னங்க ரிசல்ட்டு? இங்க பாருங்க நேத்து என்னங்க ரிசல்ட்டு? நேத்து 315 தாங்க ரிசல்ட்டு. ஓகேங்களா? 315க்கு இங்க என்னங்க இருக்கு? கவனிங்க. என்ன இருக்கு? 815 ஓகேவா? 815 இந்த மாரி லைன் டெய்லி டெய்லி எடுத்து குடுத்துட்டுருக்கோம். பட் வரமாட்டேங்குதுன்னு நெனைக்க வேண்டாம். இந்த மாரி லைன் எடுத்து குடுத்தா நம்ம வின்னிங் குடுத்துருக்கோம். நெறைய வின்னிங் நம்ம எடுத்திருக்கோம். ஓகேங்களா? ஸோ, இந்த மாரி லைன் இம்பார்ட்டன்ட் தான். நம்ம எடுத்து தான் ஆகணும். ஏன்னா, நீங்க பாருங்க கன்டினியூஸா 1 வாரம் அப்படியே அடிச்சுட்டு வரும்போது, நமக்கு நம்ம நேரத்துக்கு டைமுக்கு வந்து அப்படி என்ன ஆகும்? அப்படியே எடுத்து வச்சுருவோம். இல்லைங்களா? ஸோ, நம்ம எதையுமே கேர்லெஸ்ஸா விடக்கூடாதுங்க. நம்ம கடமைய செஞ்சுட்டு போயிட்டே இருக்கணும். ஓகேங்களா? லைன் வரத நம்ம எடுத்து குடுத்து தான் ஆகணும். ஓகேங்களா? ஓகே. அப்புறம் 815 நான் சொன்னேனா, அப்போ நேத்து 815க்கு 315 வச்சிருக்கான் இல்லைங்களா? அப்படி பார்க்கும்போது இன்னைக்கு இங்க என்னங்க இருக்கு? இங்க பாருங்க 801 இருக்குங்க. 801ன்னா என்னங்க? 801 அப்படின்னு இருக்கு. அப்போ ஒரு சான்ஸ் நமக்கு 851 801 இல்லைங்களா? ஏ போர்டுல 8 இல்லைங்களா? 851 இல்ல அதாவது நேத்தே ரிசல்ட் பாருங்க 315. ஸோ இதையவே தான் கொலாப்ஸ் பண்ணி திரும்ப பாருங்க அதே ரிசல்ட் தான் வர மாரி இருக்கு இல்லைங்களா? அதே தான் பவர் பண்ணி வர மாரி இருக்கு. அப்போ 158 ஒரு சான்ஸு, 851 இல்லைங்களா? 158, 851 அப்போ அப்படி பார்த்தா 856 ஓகேங்களா? 356 இந்த மாரிலாம் வரதுக்கு பாசிபிள் இருக்குங்க. சி போர்டுல 601 வரதுக்கு தாங்க பாசிபிள் இருக்கு. அப்படி 601 வர்றப்போ, அது 56ஆவோ, 56ஆவோ இல்ல அப்படின்னா, 06ஆவோ வரதுக்கு பாசிபிள் இருக்குங்க. உங்களுக்கு புரியுதா? உங்க கணக்குல வருதான்னு பாருங்க. 56 56 06 01ங்க. ஓகேங்களா? இந்த மாரி உங்க கணக்குல வருதான்னு பாருங்க. வந்துச்சுன்னா என்ன பண்ணலாம்? ஸ்ட்ராங்கா எடுத்துக்கலாம். ஓகேவா? பார்த்தீங்களா? இந்த லைன் அப்படியே வந்துட்டுருக்கு. வந்து என்ன ஆகுது? ஒரு நேத்து பாருங்க, ஒரே ஒரு நம்பர் மட்டும் தான் ஏ போல பவர் வச்சிருக்கான். இல்லைங்களா? அப்படியே 3 நம்பர் பாஸ் ஆயிருக்கு. எகைன் இன்னைக்கு இந்த லைன கை வச்சானா என்ன பண்ணலாம்? அழகா நாம எடுத்துறலாம். ஸோ 801 851 திருப்பி பார்க்குறப்போ 158 இல்லைங்களா? ஸோ அதே மாரி 01 பிசிக்கு வர்றதுக்கு பாசிபிள் இருக்கு. 01 51 வர்றதுக்கு பாசிபிள் இருக்கு. உங்க கணக்குல வருதான்னு பாருங்க. அதே மாரி 153 351 இல்லைங்களா? நேத்து அடிச்ச ரிசல்ட் 315 தான் இல்லைங்களா? இருந்தாலும் அத திருப்பி வைக்கிறதுக்கு ஒரு சான்ஸ் இருக்குங்க. ஓகேங்களா? ஸோ இத பார்த்துட்டு நானும் நம்பர் தரேன். நீங்களும் வந்து உங்க கணக்குல வருதான்னு பாருங்க. ஓகேவா? இந்த லைன்ல நீங்க கீழ இருந்து மேல பாருங்க. ஓகேவா? கீழ இருந்து இந்த இந்த ஆங்கிள்ல பாருங்க. மேல பாருங்க. இப்ப நமக்கு 603 ரிசல்ட் அடிச்சான் தெரியுங்களா? 603 அடிச்சான். ஒரு 4 நாளைக்கு முன்னாடி. இங்க பாருங்க. இந்த ஃபர்ஸ்ட்டு பாருங்க. இந்த ஃபர்ஸ்ட்டு லைன்ல பாருங்க. 10 பாஸ். அதாவது 15 இருக்கு. 60 பாஸ் ஆயிருக்கு. ஓகேங்களா? 603க்கு 60 இங்க பவர்ல பாஸுங்க. அடுத்தது 697 அடிச்சாங்க. இங்க பாருங்க. அடுத்தது பாருங்க. அடுத்த லைன் பாருங்க. ரவுண்ட் பண்ணியிருக்கேன். 697க்கு என்னங்க இருக்கு? 9க்கு 6 4க்கு 9 8க்கு 8 மட்டும் பாஸ் ஆகல. இப்ப இங்கேயுமே 2 நம்பர் பாஸ் ஆயிருக்கு. இல்லைங்களா? அடுத்தது என்னங்க அடிச்சான் முந்தா நேத்து? 202 அடிச்சாங்க. இங்க பிசில பாருங்க. என்ன இருக்கு? 202க்கு 02 அப்படியே பவர்ல பாஸ் ஆயிருக்கு. நேத்து என்னங்க ரிசல்ட்டு? 315ங்க. இல்லைங்களா? அங்க பாருங்க அப்படியே. என்னங்க இருக்கு? என்னங்க இருக்கு? 531 இருக்குங்க. அப்படியே கொலாப்ஸ் பண்ணி திருப்பி அப்படியே 3 நம்பருமே பாஸ் ஆச்சு. புரியுதுங்களா? 1 நம்பர் பாஸ் ஆகி, 2 நம்பர் பாஸ் ஆகி, பவர்ல பாஸ் ஆகி என்னாச்சு அதுக்கு அடுத்தது? 3 நம்பரும் அப்படியே வச்சுட்டாங்க. புரியுதுங்களா? அந்த லைனோட இம்பார்ட்டன்ஸ் புரியுதா உங்களுக்கு? ஸோ நேத்து இந்த லைன் நம்ம எடுத்திருந்தா வச்சிருக்கலாம் இல்லையா? ஏன் எடுக்கல அப்படின்னா, ரொம்ப ஷார்ட்டான கம்பேரிசன் எடுக்க முடியாதுங்க. கொஞ்சமாவது 4 நாள், 5 நாள் அந்த லைன் ஃபாலோவிங் ஆயிட்டு வரணும். அந்த மட்டும் தான் நம்ம எடுக்க முடியும். ஸோ எடுக்கல. ஸோ அப்படி பார்க்கும்போது இன்னைக்கு இங்க என்னங்க இருக்கு? 158 இருக்குங்க. இல்லைங்களா? 158, 851 இருக்குங்க. ஆல்ரெடி நாம போன லைன்ல என்னங்க பார்த்தோம்? 801 பார்த்தோமா? இல்லைங்களா? திருப்பி பார்த்தா 108 இல்லைங்களா? பவர் பண்ணி பார்த்தா 851. இத பவர் பண்ணி பார்த்தா 158. பாருங்க, அதே 158 இங்கேயும் இருக்கு. ஒரு சான்ஸுங்க ஓகேங்களா? 100% வருமானா அது யாராலும் சொல்ல முடியாதுங்க. ஓகேங்களா? பட் நாம பல கம்பேரிசன பார்த்து 2, 3 கம்பேரிசன்ல பார்த்து நம்ம இத குடுத்துருக்கோம். ஓகேவா? ஸோ 158, 853 சிங்கிள் ஷாட் ஒரு ஷாட் நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாங்க. ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் வச்சு என்ன பர்சனல் ரிலேஷன் வச்சு நான் நம்பர்ஸ் குடுத்துடுறேன். ஸோ நான் இருக்கிறத எடுத்து காமிச்சுட்டேங்க. அதுக்கு மேல நீங்க கணக்கு போட்டு பார்த்துக்கங்க. ஓகேங்களா? மெம்பர்ஷிப் உங்களுக்கு நான் குடுத்துடுறேன். நான் மார்க் பண்ணி உங்களுக்கு குடுத்துடுறேன். ஓகேவா? ஓகே. நம்பர்ஸ்க்கு போயிடலாம். இப்போ நாம பார்த்த லைன வச்சும் இம்பார்ட்டன்ட் கால்குலேஷன் வச்சு நான் குடுத்துருக்கேன்.
8 நம்பர் இருக்குது. உங்கள் கணக்கில் எது வருதுன்னு பாருங்கள். அதை அப்படியே தான் பவர் பண்ணி வச்சு கொடுத்துருக்கேன். ஓகேவா? இந்த 851 051 பாருங்கள் 2 நம்பர் கொடுத்துருக்கேன் 51 வச்சு. ஸோ அதில் ஏதோ ஒன்று நீங்கள் கணக்கு வருது நீங்கள் எடுத்துக்கோங்க. ஓகேவா? இப்போ நான் கம்யூனிட்டி போஸ்ட்டில் உடனே இந்த வீடியோ அப்லோட் ஆன உடனே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா மெம்பர்ஷிப் இருக்கிறவங்க கம்யூனிட்டி போஸ்ட் போய் செக் பண்ணுங்கள். உங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் மார்க் பண்ணி வச்சுருப்பேன். இம்பார்ட்டன்ட் மார்க் பண்ணியிருப்பேன். போய் செக் பண்ணி பாருங்கள். ஓகேவா? இப்போ உங்களுக்கு வந்திருக்கும். ஓகேவா? ஓகே. தேங்க்யூ.